ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே. பால் சொரிந்தது வேப்ப மரத்தில் ஆதிபராசக்தி. நாகம் ஒன்று படம் எடுத்தது ஆதிபராசக்தி. பாலகன் உருவில் அருளும் மலர்ந்தாய் ஆதிபராசக்தி. மேல் மருவத்தூர் புகழும் கொண்டது ஆதிபராசக்தி. மேல் மருவத்தூரை நாடிய வந்தோம் ஆதிபராசக்தி. உன் தரிசனம் காண ஆவலும் கொண்டோம் ஆதிபராசக்தி. மேல் மருவத்தூரை நாடிய வந்தோம் ஆதிபராசக்தி. உன் தரிசனம் காண ஆவலும் கொண்டோம் ஆதிபராசக்தி. இருமுடி எடுத்து உன்னிடம் வந்தோம் ஆதிபராசக்தி. இருமுடி எடுத்து உன்னிடம் வந்தோம் ஆதிபராசக்தி. உன் திருவடி தாமரை சரணடைந்தோம் எங்கள் அன்னை பராசக்தி. உன் திருவடி தாமரை சரணடைந்தோம் எங்கள் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி மருவூர் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி எங்கள் அன்னை பராசக்தி. வந்து கனிவுடன் பேசும் ஆதிபராசக்தி. என் நினைவில் வந்து நெஞ்சினில் அமரும் ஆதிபராசக்தி. கனவில் வந்து கனிவுடன் பேசும் ஆதிபராசக்தி. என் நினைவில் வந்து நெஞ்சினில் அமரும் ஆதிபராசக்தி. தினமும் உந்தன் நாமம் சொல்வேன் ஆதிபராசக்தி. தினமும் உந்தன் நாமம் சொல்வேன் ஆதிபராசக்தி. தனமும் கல்வியும் தந்திடும் தேவி ஆதிபராசக்தி. தனமும் கல்வியும் தந்திடும் தேவி ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி மருவூர் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி எங்கள் அன்னை பராசக்தி. குங்குமம் மங்களம் தந்திடும் ஆதிபராசக்தி. அஞ்சேல் என்றே அபயம் தருவாய் ஆதிபராசக்தி. மஞ்சள் குங்குமம் மங்களம் தந்திடும் ஆதிபராசக்தி. அஞ்சேல் என்றே அபயம் தருவாய் ஆதிபராசக்தி. என் நெஞ்சம் உன்னை நினைக்க அருள்வாய் ஆதிபராசக்தி. என் நெஞ்சம் உன்னை நினைக்க அருள்வாய் ஆதிபராசக்தி. தஞ்சம் என்றேன் தாயே வருவாய் ஆதிபராசக்தி. தஞ்சம் என்றேன் தாயே வருவாய் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி மருவூர் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி எங்கள் அன்னை பராசக்தி. மருவத்தூரை நாடியே வந்தோம் ஆதிபராசக்தி. உன் தரிசனம் காண ஆவலும் கொண்டோம் ஆதிபராசக்தி. மேல் மருவத்தூரை நாடியே வந்தோம் ஆதிபராசக்தி. உன் தரிசனம் காண ஆவலும் கொண்டோம் ஆதிபராசக்தி. இருமுடி எடுத்து உன்னிடம் வந்தோம் ஆதிபராசக்தி. இருமுடி எடுத்து உன்னிடம் வந்தோம் ஆதிபராசக்தி. உன் திருவடி தாமரை சரணடைந்தோம் எங்கள் அன்னை பராசக்தி. உன் திருவடி தாமரை சரணடைந்தோம் எங்கள் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி மருவூர் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி எங்கள் அன்னை பராசக்தி. ஆதிபராசக்தி மருவூர் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி எங்கள் அன்னை பராசக்தி. நல்ல காலம் நமக்கு நாளைக்கு உருவாகும்னு சுவாமி ஜாதகம்
ஜாதகம் பார்த்து சொன்னாருன்னா, இந்த சிவாலயம் இருக்கே பழஞ்ச கோயில், இதுக்கு நம்ம ஒரு கோயில் கட்டி பிரமாதமா கும்பாபிஷேகம் பண்ணணும்னு மனசால நினைச்சான். இருட்டி போச்சு, படுத்துட்டான். இனிமே நம்ம ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே தங்கி காலையில ஜாதகத்தை பார்த்துட்டு போகணும்னு பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. குளிச்சான், காலையில எந்திரிச்சான், விபூதியை பூசினா. நேர 6 மணிக்கு அந்த ஜோசியர் விட்டு கதவை தட்டினான். காலையில 6 மணிக்கு திறந்தவர் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார். நான் உன்னை எங்க போக சொன்னேன்? உங்க வீட்டுக்கு தானே போக சொன்னேன், எங்க போனேன்னாரு. நான் இந்த மாதிரி உங்க ஊர் ஓரத்துல இருக்க சிவன் கோயில படுத்திருந்தேன், படஞ்ச மண்டபத்துல. என்ன பண்ணேன்னாரு. நல்ல காலம் பிறக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. ஜோசியர் சொன்னாரு, நேற்று இரவே ஏன் உன் வீட்டுக்கு போக சொன்னேன் தெரியுமா? நேற்று இரவே உன்னுடைய உயிர் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்பது ஜாதக விதி. ஆனா அதுக்கு முன்னால நீ சிவன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சவாறு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சதுக்கே சுவாமி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டான் போண்டான். Jai